இன்னைக்கோட லஞ்ச் vlog பார்க்கலாமா? கடாயில் ஒரு கப் அளவுக்கான தட்டைப்பயிர் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வறுத்து எடுத்துக்க போகிறேங்க. பொதுவாக நல்லா வறுத்து எடுத்துட்டு 5 விசில் விட்டு குக்கரில் வேக வச்சாலே சூப்பராக வேகும். ஆனால் என்னவோ தெரியல, இப்போ எல்லாம் இது வேகவே மாட்டேங்குது. வறுத்த பயிரோட மசியலுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, உப்பு, மஞ்சள் தூள், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஃப்ரிட்ஜில் இருந்த மிச்ச மீதி காய்கறி தாங்க இன்னைக்கு பொரியல். குருமா பண்ணலாம் நூக்கல் வாங்கியிருந்தேன், அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வதங்கி போச்சு. ஒரு பெரிய வெங்காயம், தோல் எடுத்த நூக்கல் ரெண்டையுமே சாப்பரில் போட்டு கட் பண்ணியாச்சுங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து விருப்பமான மசாலா சேர்த்து இறக்கிட்டோம்னா சூப்பரான பொரியல் ரெடி. இப்போ வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் விட்டு சோம்பு தாளிச்சுக்க போகிறேன். வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சுக்கிட்டாச்சு. வெறும் வெண்டைக்காயை மட்டும் இன்றைக்கி வச்சோம்னா வேலையாகாதுன்னு சொல்லி கொஞ்சம் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கிட்டாச்சு. ஒரு லஞ்ச் மெனுவை நல்லா சூப்பராகவும் டேஸ்டியாகவும் சமைக்கிறது ஒரு வேலைன்னா, இந்த காய்கறியோட எதை சேர்த்தா பெட்டராக இருக்குன்னு யோசிக்கிறது இன்னொரு பெரிய வேலையாக இருக்குங்க. கையில் கிடச்ச எல்லா தூளையும் போட்டு நல்லா பிரட்டி எடுத்தாச்சுங்க. காலையிலே பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லியை ஆஞ்சி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதை சரி நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக வைக்கலைன்னா அது இன்னும் ஒரு வாரத்தில் ஃபுல்லாக வாடி போயிடும். இந்த மாதிரி ஷீட்டு வாங்கி நல்லா உருட்டி என்னோடய ஃப்ரீசர் பாக்ஸில் வந்து ரோல் பண்ணி வச்சுக்கிட்டா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு சூப்பராக இருக்கும். 5 நிமிஷத்தில் உருளைக்கிழங்கு நல்ல பூ மாதிரி வெந்துருச்சுங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா வெண்டைக்காயை ஒரு 3 நிமிஷத்துக்கு மைக்ரோவேவில் குக் பண்ணி தான் வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துகிட்டு மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வச்சிங்கன்னா நல்லா வெண்டைக்காயும் சுருண்டுரும். இந்த பக்கம் இது நல்லா வெந்துருச்சுன்னு நினச்சேன், ஆனால் வெந்த மாதிரி தெரியல. அதனால பிளெண்டரை போட்டு ஒரு சுற்றியாச்சுங்க. ஃபைனலாக இந்த வெண்டைக்காய் அண்டு உருளைக்கிழங்கு பொரியலில் கொஞ்சமாக ஜீரகத்தூள் போட்டு இறக்குனா சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த மசியலுக்கும் பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து தாளிச்சாச்சு. ரைஸும் இந்த பக்கம் வச்சாச்சுங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பட் ஆனால் நல்லா வெந்துச்சுன்னு வைங்களேன், அவ்வளோ மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா கிழங்கு அப்பளம் நாகர்கோவில் சைடு ரொம்ப ஃபேமஸுங்க. அம்மா ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்குல பண்ணுறது. இந்த ஓலை பெட்டியில் வந்து இதை வந்து காய வச்சுருப்பாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கிடச்சிதுன்னா வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பொருள் நான் வாங்கியிருந்தேங்க. பார்த்தீங்கன்னா கேண்டில் லைட்டர் ரொம்ப ரொம்ப தேவையான பொருளுங்க எனக்கு. அடுத்தது ஹேர்ப் வந்து எடுக்கிறதுக்காக, அதாவது புதினா, கொத்தமல்லி, கீரையெல்லாம் எடுக்கிறதுக்காக இது ஒன்று வாங்கியிருந்தேன். ரொம்ப நாளாக நான் நினச்சிட்டு இருந்தது இந்த மில் பாட்டு, அதையும் இந்த தடவை வாங்கியாச்சு. கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான பொருள், அதாவது இது வந்து தாளிக்கிறதுக்கு யூஸாக இருக்கும்னு வாங்கினேன். 2 மரக்கரண்டி, கூடவே வந்து தக்காளி கட்டர் எல்லாமே வாங்கியாச்சு. சாட்டர்டேக்கான வெஜ் லஞ்ச் மெனு என்னென்னு பார்த்துடலாமா? சுட சுட சாதம், கூடவே நூக்கல் பொரியல். நூக்கல் பொரியலில் வேறு எந்த மசாலாவும் போடலைங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள் தான் சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு வெண்டைக்காயும் சேர்த்த ஒரு பொரியல். கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இன்றைக்கான சமையல். தட்டைப்பயிர் மசியலும் போட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் விட்டு நல்லா கிழங்கு அப்பளத்தையும் வச்சு சர்வ் பண்ணியாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்.